வணக்கம். நான் உங்கள் தினேஷ். நம்ம சேனல் வந்து எதை பற்றினா, நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த தமிழில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ட்ராவல் பற்றி சம்மந்தமான வீடியோ தாங்க நம்மளோட வீடியோ. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா, நம்ம கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கிறோங்க. நம்ம போட் ஹவுஸ் தான் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாரி அந்த நம்ம பெரிய பெரிய போட்லாம் ஒன்றும் வரலைங்க. நம்ம சின்ன போட்டில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதான் ஒரு ஆளுக்கு நம்ம 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மொத்தம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் மொத்தம் ஒரு 8 பேர்கிட்ட வந்தோம். நாங்கள் மொத்தம் ஒரு 12 பேர்கிட்ட அந்த ஒரு போட்டில் போகலாம். நாங்கள் ஒரு 8 பேர் தான் இருந்தோம். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த போட்டு ஓனர் வந்து சரி இதுக்குன்ட்டாங்க. பெரிய பெரிய போட்டில் போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் சரியாக தெரியல. ஆனால் ஆலப்புழா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கேரளாவில் தான் இருக்குது ஆலப்புழா. ஒரு பெஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். ட்ரை பண்ணாதீங்க, வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த போட்டில் ஒரு பண்ணுங்க. நம்ம பசங்க சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதா? அந்த சின்ன பசங்க பாருங்களேன், அவனுக்கு போட்டு கட்டி அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது 8 பேர் சொன்னல, இதுதான் நம்ம நண்பர். அவர் பேர் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அவர் பேர் வந்து நெஞ்சப்பன். எல்லோரும் ஷார்ட்டாக வந்து நெஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெஞ்சப்பன் உங்களுக்கு எப்படி உங்கள் வாயில் எப்படி நெஞ்சப்பன் வருமோ அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்போ சரி சின்னதாக பண்ணி விட்டா அவர் கோபமாயிட்டாரு. நம்ம வேறு எதனா கவனிக்கலாம் வாங்க. கேரளானால ஒன்றும் அந்த ஆலப்புழாலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதான் ஒரு ஃபுல்லாக தண்ணி தாங்க, ஃபுல்லாக போட்டு தான். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த போட்லேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆலப்புழா. அவங்களே சாப்பாடு அது எல்லாமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம ஹோட்டலில் கூட அந்த எல்லாத்துலேயும் ஹோட்டலில் கூட இருக்குது. நீ கூட வேணுன்னா கூட அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். கேரளாவில் மெயின்லே அந்த கல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், தென்னங்கல். நம்ம ஏரியாவிலலாம் பனங்கல் தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க நம்ம தென்னங்கல்ல வந்து டெஸ்ட் பண்ணிக்குது. ட்ரை பண்ணியது இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு நல்லா தாங்க இருந்தது. ஒரு தித்திப்பான ஸ்வீட்டாக தாங்க இருந்தது. கண்டிப்பாக ஆலப்புழா வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு பெஸ்ட்டு வைப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆலப்புழா வியூ பாயிண்ட் வந்து காட்டுறேன். நானே எல்லாமே பேசிட்டு இருக்கேன். வியூ பாயிண்ட் காட்டுறேன், எப்படி நீங்கள் பார்த்து பாருங்கள். பாருங்கள், இதுதான் நம்ம ஆலப்புழா வியூ பாயிண்ட். பாருங்களேன், இங்கே இருக்கிற வீடுலாம் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். வீடியோ இல்லையாடா, போட்டு தான்டா இருக்குல்ல. அது வந்து கண்ணு தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக இருக்குயா. இது நான் இப்போ இந்த பெரிய போட்டு சொன்னல, இதுதாங்க இது. கடலெல்லாம் போகுது, அதெல்லாம் நான் போகுது. அது டைட்டானிக் கப்பல். அது இதுதான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க சரியா. கண்டிப்பாக ஒரு நாள் அதுலேயே நம்ம போவோம். இல்லைன்னா நீங்கள் அதில் போன ஆசைப்படணும், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இல்லை. நீ போகிறேன்னு சொல்கிறப்போ நான் போவேங்க, நம்ம ஒரு நாள் போகிறோம். என்ஜாய் பண்ணுறோம், எங்கே வேணால் போகிறோங்க. வேற மாதிரி சவுண்டுலாம் வேற மாதிரி மாறுங்க. ஆலப்புழானால வெறித்தனம். வாங்க 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 வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு வைப்புங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன வாங்கலாங்க? வேலை என்ன சம்பளம் அதிகமாக வாங்கலாமா? இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. அப்போ இதுக்கு எதுங்க எக்ஸ்பீரியன்ஸு? செங்கல் சைக்கிள்லாம் கூட அப்படிதான் தேவலாம் இதை வந்து சும்மா கதை விட்டுங்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மையான வைப்பு. வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா சுற்றுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாம் இருக்கும். 1 ஹவர் கழிச்சு கேமரா திருப்பி காட்டு. சொல்லு 1 ஹவர் கழிச்சு பையன் கேமராவை திருப்பி காட்ட மாட்டான். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், பெரியப்பா சித்தப்பா தான். எல்லாம் கை காமிச்சா கை காமிச்சா இல்லைங்க. அது கூட முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம ஒரு யூடியூபர் வச்சுட்டாங்க. நம்ம கிட்ட செல்ஃப் ஸ்டிக் ஒன்று இருக்குது. அவன் நம்ம வீடியோ போட நினச்சான்லாம் தெரியல. ஏங்க நம்ம யூடியூபர் தானுங்க.
என்னங்க நீங்க யூடியூப் தான் ஏறணும் நம்ம ஏங்க, பெருசாக first வளரல. பெருசா வளரல. ஃபஸ்ட்டு நம்மளுங்க அப்படிதான் சொல்றியா? அப்படி சொல்லுங்க. நீ நம்ப மாட்டேங்க. நான் நம்பிட்டேங்க. நீ நம்பலங்க. இந்த போட்ல இருந்து நான் தள்ளி விட்டுலான்னுங்கிறேன். பாருங்க எல்லாம் நம்மளை பார்த்து கை காட்டுவாங்க பாரு. காட்டார் பாருங்க ஃபர்ஸ்ட் தூங்க உடனே. கூட்டம் கிரிகாலா ஷோ. கிரிகாலா ஷோ இல்ல அட்டகச்சி ஷோ. பாருங்க கேரளா போட்டு போயிங்குது. அதில் எல்லாம் நிறைய பேர் போய்க்கிறாங்க. எல்லாம் கேரளா கேர்ள்ஸ் தான். எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். இல்லைங்க கண்டுக்கிறதுக்கு தாங்க இங்கே வந்துருமே. அவன் அப்படி தான் சொல்லுவான். நம்ம இருக்கா இங்கே வந்துட்டு சும்மா யாரையும் எல்லாரையும் பார்த்து நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மள பார்த்து முறைகிறாரு. கை காட்டினா ஒருத்தர் முறைகிறாங்க. எதுக்குன்னு தெரில. பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு போட்டு போயிட்டு சருக்கு வராது. வெக்கு போடுறாரா? ஏய் எங்க சரக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. ஏன் நான்லாம் சரக்குலாம் சரக்கு சாப்பிட்ற இடையில கிடையாது. நம்மளாம் இல்லைங்க இல்லை, அது ஒரு நேச்சுரல் ஒரு ஃபுட்டு மாதிரி தான். ஒரு போட்டு வருது. ஒரு போட்டு முதல்ல காட்டணும். ஒரு நாள் தினேஷுக்கு வந்து இந்த போட்டில் கல்யாணம் நடக்க போகுது சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து தினேஷுக்கு வந்து இந்த போட்டில் அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை பாருங்க அந்த போட்டில் தான் கல்யாணம். அந்த போட்டை காட்டுங்க. அந்த போட்டை காட்டுங்க. அதை பாருங்க. அது போய் பாருங்க கண்ணு காட்டும் டீப்பில் அந்த போட்டில் தான் எல்லாம் கல்யாணம். இது ஒன்று சொல்லினுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிலேயே நம்மளை ஃபோட்டோ எடுத்துன்னு வராங்க. போட்டு சிக்கிச்சா? போட்டு வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிங்க கூட என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க. இப்போ ஆலப்புழா கிட்ட முடிவு போட்டு 5 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. இதோட ஆலப்புழா முடிவுக்கு வருது. என்ன சொல்கிறீங்க? தினேஷ் கல்யாணத்துக்கு மீண்டும் வருவோம்.